மோட்டிவேட்டட், இந்துக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். முஸ்லிம்களின் சதவிகிதம் பெருகிக் கொண்டே போகிறது. முஸ்லிம்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வதில்லை. முஸ்லிம்களின் மக்கள் தொகை பெருக பெருக 14.5% என்று ஆன பிறகு இந்து தேசம் ஒரு காலத்தில் இஸ்லாமிய நாடாக மாறும். இந்த அச்சத்தை அப்பாவி இந்துக்களிடையே பரப்புகிறார்கள். பாகிஸ்தானிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் வந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் டெரரிஸ்ட் என்கிற ஒரு கருத்தை பரப்புகிறார்கள். பயங்கரவாதிகள், அவர்களால் இந்த நாட்டுக்கு ஆபத்து. இப்படி முஸ்லிம் வெறுப்பை மிக வெளிப்படையாக அவர்கள் செய்வதற்கு என்ன காரணம்? அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மிக வெளிப்படையாக இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? இந்த இடத்தில் தான் தோழர்களே, அவர்களின் நீண்டகால கனவு திட்டங்களோடு நாம் எல்லாவற்றையும் இணைத்து பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களின் நோக்கம், சங் பரிவார் அமைப்புகளின் நோக்கம், தொலைதூர செயல் திட்டம் 3. 1, இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என்று அழைக்க வேண்டும், பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், ஜஸ்டிபிகேஷன், நியாயப்படுத்துதல் என்னவென்றால், பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு, பங்களாதேஷ் முஸ்லிம் நாடு, ஆப்கானிஸ்தான் முஸ்லிம் நாடு, இப்படி எல்லா நாடுகளும் அவரவர் சார்ந்த பெரும்பான்மை சமூகத்தின் தேசமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற போது இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இந்தியாவை ஏன் இந்துக்களின் ராஷ்டிரம் என்று சூட்டக்கூடாது, அழைக்கக்கூடாது, மாற்றக்கூடாது?